டேய் மச்சான், எவ்வளவு நேரமா கால் பண்ணிட்டு இருக்கேன், எடுக்க மாட்டியா? சரி பாக்கலாம் மச்சான், என்ன விஷயம்? சரி, ஒரு முக்கியமான மேட்ரு. என்ன அந்த பக்கத்து தாண்டியா விசார் பண்ணிட்டியா? அது இல்ல மச்சான், இது அதை விட முக்கியமான மேட்ரு. அதை விட முக்கியமா? அப்படின்னா மச்சான் மேட்ரு? பிரியாணில 2 ரூபாய்க்கு விற்கிறாங்க. என்னடா சொல்ற? 2 ரூபாய்க்கு பிரியாணியா? ஆமா மச்சான், பிரியாணி மட்டும் இல்ல, நீ தந்தூரி, கெபாப், இட்லி, பரோட்டா எது வாங்கினாலும் 2 ரூபாய் மச்சான். டேய் நம்பவே முடியலடா. ஆமா மச்சான், ஏதாவது பகல் கணக்கு காணியா? கனவுலாம் இல்ல மச்சான், மேட்ரு தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட்டா உங்கள்கிட்ட ஓடி வரேன். அப்பனா என்கிட்ட 10 ரூபாய் இருக்கு, 5 பிரியாணி வாங்கலாமா? ஐயோ, இது அப்படி இல்ல மச்சான், நீ அங்க 800 ரூபாய் கட்டணும். என்னடா குழப்பற? 2 ரூபாய்க்கு பிரியாணின்ற, அப்புறம் 800 ரூபாய் கட்டணும்ன்ற. அது ஒண்ணும் இல்ல மச்சான், அங்க ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது. நீ அங்க 800 ரூபாய் கட்டினா உனக்கு 400 ஐட்டம், புரியுதா? இப்ப 400 × 2 எவ்வளோ? 800. அப்ப ஒரு ஐட்டம் 2 ரூபாய் தானே. ஓ, நீ அப்படி வர. ஆமா மச்சான். மச்சான் அது மட்டும் இல்லடா, இந்த ஃபாரின் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது மச்சான். பீஸா, பர்கரு, மோமோஸ், பாஸ்தா எல்லாமே இருக்கு மச்சான். இதெல்லாம் ஃபாரின் ஐட்டமா? அட்டா பாவி, இது ஃபாரின் ஐட்டமே தெரியாதா உனக்கு? மச்சான் நான் சொல்றது கேளு, மிஸ் பண்ண வேணா, நான் புக் பண்ணிடுறேன், போலாம். ஆமா, டீலிங் நல்லா தான் இருக்கு. புக் பண்ணு போலாம். ஓகே மச்சான். டேய் மதனே, உன் ஆசை தூண்டி ஏமாத்த பாக்குறாங்கடா. இது ஃபுட் ஸ்கேம்டா, போகாத. நீ மச்சான் என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல மச்சான், என் மனசாச்சு ஏதோ ஸ்கேம் போட்டு இது ஏதோ ஏமாத்துறாங்கன்னு தோணுதுடா எனக்கு. ஸ்கேமா? மச்சான் இது யார் நடத்துறாங்க பாரு, நம்ம பட்டி. நம்ம பட்டியா? ஆமா மச்சான். ஓ, நம்ம பட்டினா அப்போ மச்சான் தைரியமா புக் பண்ணு, நம்ம போலாவா? ஓகே மச்சான், நான் பண்ணிடுறேன் மச்சான். போடு. டேய் மதனே, குட்டி பட்டின்னு உன்னை ஏமாத்துறானுங்கடா. நீ பாட்டு நாக்கு தொங்க போட்டு போயிடாத, ஏமாந்துருவ, போகாத. டேய் திருப்பி என்னடா யோசிச்சுட்டு இருக்கேன்? மறுபடியும் அதே மனசாட்சி மச்சான். இவன் எப்ப பாரு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நான் அதிகமா குடிச்சானா கம்மியா குடின்றான், நிறைய சாப்பிடாத கம்மியா சாப்பிடுன்றான், ஏதாவது ஒண்ணு புலமினே இருக்கான் மச்சான், தொல்லை பண்றான் மச்சான் இவன். மச்சான் அவன் அப்படிதான் எப்பயும் பேசி நம்மள கெடுக்க பார்ப்பான். நம்ம இந்த ஆஃபரை மிஸ் பண்ண கூடாது. வா நம்ம போய் சாப்பிட்டு வந்துருவோம். நம்மளுக்கு பிரியாணி தான் முக்கியம். வா மச்சான், போலாம். டேய் மதுலே, போகாதடா. டேய் சொல்றத கேளுடா, நில்றா, போகாதடா. கட்சியில என்ன கூட கூப்பிடல பத்தியா நீ? போ. ஃபுட் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க இந்த மாமா இன்னும் ஆளைய காணோம்? போன பண்ணுவோம். ஹலோ மாமா. சொன்ன மாப்ள. மாமா எங்க இருக்க மாமா? எங்க பார்க்கிங்ல தான் இருக்க மாப்ள. நான் பார்க்கிங்ல தான் இருக்கேன். எங்க இருக்க நீ? அப்படியே முன்னாடி வா. முன்னாடியா? இரு வரேன். மாமா வந்துட்ட மாமா, எங்க இருக்க? அப்படியே பின்னாடி திரும்பி பாரு. பின்னாடி பாத்ரூம் தான் இருக்கு. பாத்ரூம் உள்ள தான் பேசுறேன். என்னது பாத்ரூம் உள்ள இருந்து பேசுறியா? ஆமா மாமா, ஃபுட் ஃபெஸ்டிவல் இருந்து பாத்ரூம்ல உட்கார்ந்து இருக்க. கோச்சிக்காத மாப்ள, ஆனதா ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான், அத வந்துடுற மாப்ள. சரி மாமா, சீக்கிரம் வா மாமா. மாமா நான் கொஞ்சம் முன்னாடி நிக்கிறேன், நீங்க ஒரே கப்படிக்குது. சரி சீக்கிரம் வா மாமா. வந்துடுறேன். மாமா வரட்டும், வந்த உடனே உள்ள போய் ஒரு சாத்தணும். நானும் ஒரு ஐட்டத்தை மிஸ் பண்ண கூடாது. அப்பாடா, அதான்டா அப்பா வயிறு ஃப்ரீ ஆகுது. மாமா சொல்லு மாப்ள. என்ன மாமா? நீ வேற 400 ஐட்டம் சொல்லிட்ட, வயிறு காலி பண்ணவனவா? அதான் போய் டவுன்லோட் பண்ணிட்டு வரேன். அறிவு மாமா நீ. மாமா இந்த ஐடியா எனக்கு சொல்லி தான் நானும் பண்ணிருப்பேன்ல. சரி வெயிட் பண்ணு, நானும் முடிச்சு வந்துடுறேன் போயிட்டு. அது வேலைக்கு ஆகுறது இல்ல, நீ போன 2 மணி நேரம் ஆக்குவ, அங்க சோறு தீந்துடும். சரி அதுவும் கரெக்ட் தான் மாமா. அப்புறம் முக்கியமான விஷயம், போனை சுவிட்ச் ஆஃப் பண்றது. அப்புறம் அக்கா போன் பண்ணி இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, அது சாப்பிட்டீங்களா, இது சாப்பிட்டீங்களான்னு ஒரே தொந்தரவு பண்ணும். ஆமா மாப்ள, நீ சொல்றது கூட கரெக்ட் தான். நான் அதனால தான் காலையில சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் போன. அப்புறம் நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்ட முதல்ல. நான் பண்ணிடுறேன், உடனே பண்ணிடுறேன். சரி மாமா போலாமா? போலாம். 400 ஐட்டம் மாமா, ஒரு ஐட்டத்தை கூட விடக்கூடாது. கண்டிப்பா ஒரு ஐட்டம் கூட வேஸ்ட் பண்ண கூடாது மாப்ள. ஏன்னா அது ரொம்ப தப்பு. சோறு வேஸ்ட் பண்றது தப்பு. மிச்சம் மீந்தா கூட வீட்டுக்கு கட்டி எடுத்துட்டு வந்துட்டு வீட்டுல வச்சு சாப்பிடணும். சரி வீட்டுக்கு கட்டி எடுத்துன்னு வரலாம். நம்ம கிட்ட ஒரு கவர் கூட இல்லையே, எதுவுமே இல்லையே, என்ன பண்றது? அட என்ன மாப்ள, அதுதான் இருக்குதே மாப்ள, வேஸ்டியே இருக்குது. என்ன மாமா அவனா கைட்டுற வேஸ்டியா? மிச்சம் மீதி கட்டுறதுக்கு தான். ஓ அந்த முடிவு கட்டியா நீ? ஆமா மாமா. சரி வா மாமா போலாம் மாமா. ஆமா இருந்தாலும் கட்டிட்டு வா மாமா, ஒரு இன்டீசென்ட்டா இருக்குது. மாப்ள போ மாப்ள, நாம கூட 800 ரூபாய் கட்டிக்கிறோம். நாம வேஸ்டியோட வருவோம், வேஸ்டி இல்லாமலும் வருவோம். நமக்கு சோறு தானே முக்கியம். ஆமா, எவன் நம்மள என்ன கேக்குறது? வா மாமா போலாம் வா. ஏய் எடுத்து வைங்கடா. வரடா டேய், நாங்க டேய். என்ன மாப்ள இவ்வளவு கூட்டம்? எப்போ மாமா நம்ம சாப்பிடுவாங்க? எப்போ சாப்பிடுறது? ஐயோ ஆமா மாப்ள,
மாமா இது பிரியாணி குருவான்னு கேளுமாமா, வேற எங்கேயா நின்று டைம் வேஸ்ட் பண்ண போறோம். இல்ல மாப்ள கேக்குறேன் மாப்ள. ஏம்பா இது பிரியாணிக்கு தானப்பா இது? சார் இது பிளேட் வாங்குற கியூ சார். இது ரேட் வாங்குற கியூவா? பிளேட் வாங்குறதுதான் இவ்வளவு பேர் நிக்கிறானுங்களா? ஐயோ மாமா, இது தெரிஞ்சா வீட்டுல இருந்தே பிளேட் எடுத்து வந்துடலாமா நம்ம? ஆமா மாப்ள. என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ. மாமா என்ன கையிலேயே வாங்கி சாப்பிட்டுக்கலாமா? நான் மாப்ள கையில எத்தனை எவ்வளவு சோறு வாங்கி சாப்பிடுவோம் மாப்ள? 400 ஐட்டம் மாப்ள. இந்த கியூ எப்பமோ தெரியலையே ஆண்டவா. சார் பிளேட் வேணுமா சார்? மாப்ள கும்பிட போனதை குறுக்க வந்து பிளேட்டோட வந்துட்டானே தம்பி. பா எனக்கு ஒரு பிளேட்டு, மாப்பிள்ளைக்கு ஒரு பிளேட்டுப்பா. இந்தாங்க சார். தேங்க்ஸ்பா. 20 ரூபாய் சார். ஏப்பா என்ன 20 ரூபான்ற? 800 ரூபாய் கட்டிருக்கும்பா ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு. சார் 10 ரூபா சார் ஒரு பிளேட்டு. நான் வெளியே வாங்கி வந்து விற்கிறேன். மாமா பிசினஸ்க்குள்ளேயே வந்து பிசினஸ் பண்றான் மாமா இவன். ஆமா மாப்ள. சரி என்ன பண்றது? இந்தப்பா. என்ன சார் 2 பிளேட் போதுமா? 4 ரைட்டர் இருக்குன்றாங்க. ஒரு 4 பிளேட் வாங்கிக்கோங்க சார். தம்பி சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா. இன்னொரு 4 பிளேட் வாங்கி வச்சுக்கலாமே. சரி மாமா 4 பிளேட் வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். ஏப்பா மாமாவுக்கு ஒரு 4 பிளேட், எனக்கு ஒரு 4 பிளேட் கொடுப்பா. இந்தாங்க சார். என் பேர் ராஜு சார். இந்தாப்பா எடுத்துக்கப்பா. தேங்க்யூ சார். வரேன் சார். குணா கமல் மாதிரி நிக்க வச்சிட்டாங்களே, 2 கையில 2 பிளேட்டை கொடுத்துட்டு. பார்த்த வீடி பார்த்தபடி பூத்து கிடக்கு, ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு நாங்களும் வந்து சொத்துக்கு தவிக்க. பிரியாணி கிடைக்குமா, சாம்பார் கிடைக்குமா, ரசம் கிடைக்குமா தெரியல. பார்த்த வீடி பார்த்தபடி பூத்து கிடக்கு, ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு நாங்களும் வந்து சொத்துக்கு தவிக்க. பிரியாணி கிடைக்குமா, ரசம் கிடைக்குமா, சாம்பார் கிடைக்குமா தெரியல. புரியல தெரியல புரியல தெரியல. மாமா மாப்ள எதுக்கே உள்ள வந்து பிச்சை எடுத்துக்கிறீங்க? தொல்லை தாங்க முடியல. வெளியே போயிடுங்க. வந்துட்டாங்க. மாப்ள அவன் நம்மள பிச்சைக்காரனே நினைச்சிட்டானே மாப்ள. அவன் என்ன நினைச்சா என்ன மாமா? நம்மளுக்கு சோறு தான் முக்கியம் மாப்ள. நெல்லு மாமா, கியூல நெல்லு மாமா. என்ன ஆனாலும் இன்னைக்கு நம்ம வாங்கி ஆகணும் மாப்ள. 800 ரூபாய் கொடுத்துருக்கோம் மாமா. அப்புறம் நம்மள ஏமாந்த பேர் வெளின்னு சொல்லுவாங்க மாமா. டேய் பாடுறா டே, எவ்வளவு பெரிய கியூ பாடுறா. எப்படா போய் நம்ம எப்படா வாங்குறது? போகாதடா அவனை ஏமாத்திடுவாங்கன்னு அப்பயே அவன் சொன்னான்டா. கரெக்டா சொன்னான்டா அவன். எவன் சொன்னா? உன் மாமனாரு, என் மனசாட்சிடா. ஓ இந்த கியூ எப்போ முடியுமோ? கால்லாம் வலிக்குது மச்சான். எவ்வளவு நேரம் நிக்கிறது? போடா அப்படியே தள்ளுன்னு சொல்லிட்டு போடா கொஞ்சம். மாமா கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மாமா. இப்படியே போனா சிரிப்படாது. பிள்ளைங்க வேலை பண்ணி ஏதோ பண்ண மாமா. ஆமா மாப்ள, நீ எனக்கு முன்னாடி இருக்கவன கொஞ்சம் சீண்டு மாப்ள. சரி மாமா. சார் சார் இது பிரியாணி கியூவா சார்? பிரியாணி கியூன்னு தெரியாம தான் பிரியாணி கியூல நின்றுட்டு இருக்கியா? சும்மா கேட்டுக்கலாம் தான் சார், வேற ஒன்றும் இல்லை. தம்பி இங்க யாரும் உன்னை கூப்பிடுறாங்க. யாரும் கூப்பிடல. டேய் சஞ்சய் இங்க பாரு, உள்ள போட்டானுங்கடா 2 பேரு. நீங்க என்ன வந்தீங்க? தம்பி நீங்க அவர் கூட வந்தீங்களா? ஆமா. அப்ப அவர் கூட நினைக்கிறப்போ ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நீ தானே சார் வருங்குண்டே அப்படியே டைவர்ட் பண்ணி உள்ள கூப்பிட்ட நீ. தம்பி அங்க உன்னை யாரோ கூப்பிடுறாங்க சொன்ன, நீ அங்க போயிட்ட. சரி இடம் காலியா இருந்தது, நாங்க 2 பேரும் வந்து நின்றுட்டோம். ஓ அப்ப இடம் காலி வச்சு உடனே நல்லா உள்ள பூந்துருவியா நீ? பெருசு வாய வச்சிருவாமா. ஏப்பா ஏன் இவ்வளவு ஆசா பேசுறீங்க? நம்ம எல்லாம் ஒரே ஊருக்காரங்க, இப்படி பேசலாமா? என்னப்பா இது மாமா? என்ன மாமா இது? சொல்லுங்க மாமா, புரியுங்க மாமா. ஏம்பா நம்ம ஊருக்காரங்கெல்லாம் யார முதல்ல எங்க பார்த்தாலுமே சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பாங்க. அதுதான் நம்ம ஊரோட பண்பாடு, கலாச்சாரம், கௌரவ மறுவாத. புரியுதா? நீ என்னடானா லைன்ல சாப்பிட வந்த எங்களை பிடிச்சி இழுத்து தள்ளுறியா? இது உனக்கே நியாயமா? வாய பேசாத முதல்ல நிப்பாட்டு. உள்ள பூந்ததே தப்பு. எப்படி நீ உள்ள பூந்த? நீ இடம் இருக்குன்னா நீ பாட்டு உள்ள பூந்துருவியா? உள்ள பூந்துதான் இல்லாம எவ்வளவு நேரம் நாங்கெல்லாம் கியூல நின்றுட்டு இருக்கிறோம். கால இருந்து கியூல நின்று கதை பேச்சு. மாப்பிள 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 யாரு இல்ல மகனே? என் தட்டை பாத்தியா? நீ ஏன் தட்ட பாத்தியா? என்னடா அது? பிரியாணியா? அங்க பக்கத்துல ரெட் கலர்ல இருக்குது.
ஊறுகாய். ஊருகாவா? இந்த சைடு ஏதோ ஓடி நீ என்னது? ரசம் மச்சான். ஆமா, எல்லாம் பாத்தியா கலக்கி மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒரே தட்டுல போட்டுருக்கானுங்கடா. அது என்ன? ஃப்ரைட் ரைஸ் வாங்கினேன். ஓ, எக் ஃப்ரைட் ரைஸா? இன்னும் சின்ன சின்னதா இருக்கு, முட்டையாது? மினி கியா மச்சான். அது மேல ஏதோ இருக்கே பாத்தியா? அது என்னதுடா? சக்கரை பொங்கல். அது என்ன எதோ ஓடுது அந்த இடத்துல? வெண்ணிலா ஐஸ்கிரீமு. நீ பாத்தியா 2 பேர் பிளேட்லயும்? பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி இருக்குடா. இதான் ஃபுட் ஃபெஸ்டிவலா? சரி விடு மச்சான், ஃபீல் பண்ணாத. அடுத்த வாரம் இன்னொரு ஃபுட் ஃபெஸ்டிவல் வருது, அங்க போலாம். எங்க? திருப்பூர்ல வருது, அங்க போலாம். மறுபடியும் இன்னொரு ஃபுட் ஃபெஸ்டிவல்? ஆமா மச்சான். எவ்வளோங்க? அங்க 1000 ரூபாய் சொன்னாங்க. நீ வந்து போறதுக்கு எவ்வளோடா ஆகும் பெட்ரோல் செலவு? அது ஒரு 500 ரூபாய் ஆகும் மச்சான். அப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 1500 ரூபாய் ஆகும். 1500 ரூபாய். ஆமா, திருப்பி ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல்? ஆமா மச்சான். அவனை என்ன மேல ஃபுட் ஃபெஸ்டிவல் என்ன கூப்பிட்டா? இஷ்டம் போல வெட்டுங்கடா. தகதிமி தகஜனு ததின் தாங்கதின் தரிகிடத்தோம் தரிகிடத்தோம் தரிகிடத்தோம்.